தட் ஸ்வாஹா. ஏமா ரேவதியை பார்த்தா அவ ஏதோ முடிவில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஐயோ அப்பா, அவ இன்னும் கார்த்தி எப்படியும் வந்துருவார்னு மனசார நம்பிதான் வாசலை பாத்துக்கிட்டு இருக்காப்பா. மாப்பிள்ள தான் வரமாட்டேன்னு நம்ம கிட்ட தெளிவா சொல்லிட்டாரேம்மா. ஆனா அது இவளுக்கு தெரியுமான்னு தெரியலையே. மாமா சகல அதை மட்டுமா சொன்னார் மாமா? ரேவதியே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவான்னு அடிச்சு சொன்னாரே மாமா. ஐயோ கடவுளே, என் அம்மாவோட பிடிவாதத்துக்கு ரேவதியோட வாழ்க்கை பலியாக கூடாது. நீதான் காப்பாத்தணும். ஓ மகாலட்சுமி ச வித்மகே விஷ்ணு பத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். அம்மா, இந்த தாலி எடுத்துட்டு போய் இங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுது. நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீட்டே சுரபூஜிதே சங்கச்சக்கர கதாகஸ்தே மகாலட்சுமி ஆசீர்வாதம் பண்ணுங்க. மரியாதையா இங்கேருந்து போயிடு. சர்வ பாப ஹரே தேவி மகாலட்சுமி ஸ்வேதாம் பரதரே தேவி நாணாலங்கார பூஜிதே ஜகஸ்திதே ஜெகன்மாதா மகாலட்சுமி நமோஸ்துதே. மகாலட்சுமி அஷ்டகம் ஸ்தோத்திரம் எப்படேத் பக்திமான் நரஹ. தம்பி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பொண்ணு கழுத்துல இந்த தாலியை கட்டுங்க. இல்ல இல்ல, இனிமே எம்டி சார் வரமாட்டாரு. ரேவதி, நீயே ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டு. நிறுத்துங்க. இப்ப எதுக்கு நீ மாப்பிள்ள தாலி கட்டும் போது வேண்டான்னு நிறுத்த சொன்ன? அம்மா, கொஞ்சம் கோவப்படாம நான் சொல்றத கேளுங்க. இந்த அவசர கல்யாணத்துல எங்க யாருக்குமே சம்மதம் இல்லம்மா. அங்க நிக்கிற எல்லார் முகத்தையும் நீங்க பாத்தீங்களா? அவங்க முகத்தை நான் ஏன் பார்க்கணும்? என்னம்மா இப்படி பேசுறீங்க? அங்க இருக்கிறவங்க எல்லாம் யாரு? என் அப்பா, என் கூட பிறந்தவங்க, என் மாமா. அவங்க முகத்தை பார்க்காம, அவங்களோட மனசை புரிஞ்சுக்காம இந்த வீட்ல ஒரு விசேஷம் நடக்கலாமாமா? ரேவதி, அம்மா, நீங்க சொன்னீங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் எனக்கு இஷ்டமே இல்லாட்டியும் நான் இந்த அவசர கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். இப்ப வரைக்கும் நான் எதுவுமே சொல்லாம தான் இருக்கேன். ஆனா இங்க யாரோட முகத்திலயும் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லம்மா. அவங்களாம் அப்படிதான் இருப்பாங்க. அவங்க எல்லார் புத்தியும் குழம்பி போயிருக்கு. அவங்க மனசெல்லாம் கெடுக்க ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டு இருக்கு. இல்லம்மா, நான் அப்படி நினைக்கல. பெத்த அப்பாவே மனசொடைஞ்சு போய் அந்த இடத்துல நிக்க முடியாம நிக்கும் போது அந்த மாதிரி அவசர அவசரமா பண்ற கல்யாணம் நல்லா இருக்குமாமா? நீங்களே சொல்லுங்க. நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்ன சத்தியமா? நாளைக்கு மண்டபத்துல என்ன கூத்து நடந்தாலும் சரி, யாரு வந்து கல்யாணத்தை தடுத்தாலும் சரி, நான் சொல்ற மாப்பிள்ள கூட தான் உன் கல்யாணம் நடக்கணும். சரியா? சரிம்மா. சரினா சத்தியம் பண்ணி கொடு. என்ன யோசிக்கிற? அப்போ மனசுல வேற ஏதோ பிளான வச்சுக்கிட்டு என்ன ஏமாத்துறதுக்காக தான் போய் சொல்லிட்டு இருக்கியா? இல்லம்மா, சத்தியமா நாளைக்கு நான் மண்டபத்துல இருந்து இதே மாதிரி பாதியில எழுந்துக்க மாட்டேன். நீங்க பார்த்த மாப்பிள்ளையே தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். சத்தியம் பண்ணு. நீங்க ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதீங்க. என் பொண்ணு ரேவதிக்கு இந்த அவசர கல்யாணத்துல விருப்பம் இல்ல. அதனால நாளைக்கே முறைப்படி மண்டபத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம். அக்கா, நீ புரிஞ்சுதா பேசுற இல்ல புரியாம பேசுறியா? நான் தான் முதல்ல சொன்னேன்ல, இந்த சாமியாரு ரொம்ப சக்தி வாய்ந்தவரு. அவரு கையால தாலி எடுத்து கொடுத்தா ரேவதி வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு புரியுது சந்திரா. ஆனா ரேவதிக்கு இதுல இஷ்டம் இல்லைன்னு சொல்றா. ஒரு அளவுக்கு மேல என்னாலையும் வற்புறுத்த முடியாது.
அதனால ரேவதி ஆசைப்பட்ட மாதிரி நாளைக்கு சொந்த பந்தம் எல்லார் முன்னாடியும் மண்டபத்திலே இந்த கல்யாணம் நடக்கட்டும். அடியே ரேவதி, எதையோ பேசி நாளைக்கு கல்யாணத்தை தள்ளிப்பட பாக்குறியா? நாளைக்கும் நான் விட மாட்டேன்டி. மருதுக்கு உன கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். சாமி, நீங்க தவறா எடுத்துக்க கூடாது. எங்களை மன்னிச்சிருங்க. பரவாயில்லம்மா, உங்க சூழ்நிலைய என்னால புரிஞ்சுக்க முடியுது. யார் யார் விதியில என்னென்ன எழுதியிருக்கோ அதுபடிதான் நடக்கும். நான் வரேம்மா. ஹலோ ரேவதி, நான் சொன்ன மாதிரி தானுங்க பண்ணா. சகல, எப்படிப்பா ரேவதியை பத்தி பக்காவா புரிஞ்சு வச்சிருக்க? ஆமா மாப்ள, எங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். கடைசி நேரத்துல ரேவதி எழுந்துன்னு கரெக்டா கல்யாணத்தை நிறுத்திட்டா. மாப்ள, எப்படி ரேவதி மேல அவ்வளவு நம்பிக்கை உங்களுக்கு? மாமா, ரேவதி மனசுல நான் தான் இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும் மாமா. அதை ரேவதிக்கும் தெரியணும்னு நினைச்சேன். அதுக்காக தான் மாமா நான் அங்க வரல. இன்னைக்கு நடக்கிற இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டோம் சரி, ஆனா நாளைக்கு நடக்க போறதை நம்ம எப்படி நிறுத்த போறோம்? ஆமா சகல, இன்னைக்கு நீ சொன்ன மாதிரியே ரேவதி அத்தை கிட்ட அதை இதுன்னு பேசி கல்யாணத்தை நிறுத்திடுச்சுப்பா. ஆனா நாளைக்கு நடக்க போற கல்யாணத்தை தடுக்க என்னப்பா பண்ண போறோம்? நீங்க யாரும் அதை பத்தி கவலைப்படாதீங்க. அந்த மருது யாரு, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அவனை பத்தின எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. அவன் கண்டிப்பா இந்த வாட்டி மாட்டிப்பான், தப்பிக்கவே முடியாது. இந்த கல்யாணம் எனக்கும் ரேவதிக்கும் தான் நடக்கும். நீங்க எல்லாம் தைரியமா இருங்க. சரி மாப்ள. சரிப்பா, வச்சிடறோம். மே கமன் சார்? வாங்க. சார், இது என்னோட மேரேஜ் இன்விடேஷன். நீங்க அவசியம் என் கல்யாணத்துக்கு வரணும். உங்க அம்மா ஆல்ரெடி வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வச்சுட்டாங்களே, அப்புறம் என்னங்க? அம்மா என்னோட தாத்தா ஃபேமிலிக்கு இன்விடேஷன் வச்சாங்க. நான் என்னோட பாஸ்க்கு இன்விடேஷன் வைக்கிறேன். ம், சரிங்க. அவசியம் நீங்க கல்யாணத்துக்கு வரணும் சார். என்னங்க, இன்விடேஷன்ல மாப்பிள்ளை பேரு என் பேர் போட்டிருக்கு, என் தாத்தா பேரையும் போட்டிருக்கீங்களே. சார், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி பேசாதீங்க. நீங்க அவசியம் என் கல்யாணத்துக்கு வரணும். உங்க முன்னாடி தான் சார் என் கல்யாணமே நடக்கும். ஆமாங்க, கண்டிப்பா. சரி, உங்களுக்கு என்ன கிஃப்ட் வேணும்? கிஃப்டா? ஆமாங்க, உங்க மேரேஜுக்கு நான் கிஃப்ட் கொடுக்கணும்ல. நீங்க என்ன கிஃப்ட் வேணாலும் கொடுங்க. ஆனா அந்த கிஃப்ட் என்னோட லைஃப்ல நான் எப்பவுமே மறக்க முடியாத கிஃப்டா இருக்கணும். சரியா? ம், சரிங்க, நான் ட்ரை பண்றேன்.